ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேவியினுடைய வல்லமையும் மகிமையும் நம்மால் வார்த்தைகளாலவே வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவியினுடைய மகிமை மிக பெரியது. இந்த வாராகி தேவி மகாலட்சுமியினுடைய தாந்திரிக ரூபமாக சொல்லப்படுறாங்க. இந்த தேவி முன்காலத்தில் சப்த மாதர்களில் ஒருத்தங்களாக நம்ம வழிபடப்பட்டு வணங்கப்பட்டு வந்த அம்பாள் இப்போது சமீப காலமாக வாராகி வழிபாடு மிக அதிக அளவில் பிரபலமாயிட்டு வருது. இந்த தேவி பூமி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் நீக்க வல்லமை படைத்தவங்க. பூமி சம்பந்தப்பட்ட, அதாவது என்ன சொல்கிறது, நிலம் வாங்கிறது விற்கிறது, நம்ம வீட்டில் ஏதாவது குறைகள், நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, சில கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த அம்பிகையை முறையாக வழிபட்டு வரும்போது இவையெல்லாம் நம்ம விட்டு தூரம் போயிடும். இதுக்கு மேலே நம்மளுடைய சில பேர் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களால வார்த்தைகளை அடுத்தவங்களுக்கு கரெக்டாக புரியும்படியாக வெளிப்படுத்த தெரியாது. அந்த மாதிரி வாக்கு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வாராகி அம்மனை நம்ம வழிபட்டு வரும்போது அதெல்லாம் சுத்தமாக நீங்கிடும். இந்த வாராகி தேவியை நம்ம பஞ்சமி தினங்கள்லேயும் செவ்வாய்க்கிழமைகள்லேயும் நம்ம சிறப்பாக வழிபடலாம். தினமும் வழிபடுறதும் ரொம்ப நல்லது. இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு 4 நவராத்திரிகள் வருது. அதாவது சித்திரை மாதம் அமாவாசையில் அப்புறத்துலேருந்து நவமி வரைக்கும் வர்ற வசந்த நவராத்திரி, அதுக்கப்புறம் இப்போது ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 9 தினங்கள் சாரதா நவராத்திரி, தை அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய 9 தினங்கள் ஷாம்லா நவராத்திரி அப்படின்னு தான் கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் வாராகி நவராத்திரி வர 6ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை ஆரம்பிக்குது. இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை என்று ஆரம்பிக்குது. அன்று தொடங்கி 9 தினங்கள் நம்ம ஆஷாட நவராத்திரி அல்லது வாராகி நவராத்திரியை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? இந்த நவராத்திரி தினத்தில் செய்யக்கூடிய எளிய பூஜை முறைகளை பற்றி தான் நான் இப்போ இதில் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு வாராகி அம்மன் படம் அல்லது வாராகி அம்மனுடைய விக்கிரகத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய படமாக இருந்தால் எடுத்துக்கோங்க. சின்ன படம் தான் என்கிட்ட இருக்கிறதுனால அதை நான் எடுத்துகிட்ருக்கேன். விக்கிரகமாக இருந்தால் அதை நீங்கள் அபிஷேகம் செஞ்சு நல்லபடியாக சுத்தம் செஞ்சு அதுக்கு சந்திரகுங்குமம் பொட்டு வச்சு நீங்கள் எடுத்து இந்த பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, முதல்ல எல்லா பூஜையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா பிள்ளையாரை வணங்கி தான் ஆரம்பிப்போம். அதுபோல் விநாயகரை வேண்டி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது விநாயகர் துதி அல்லது பாடலை நீங்கள் சொல்லி முதல்ல விநாயகர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வெற்றி எழுத வச்சு அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் பொட்டு வச்சுட்டு ஒரு பூ சாத்தி அந்த பிள்ளையாருக்கு சுமுகாய நமகா அப்படின்னு ஆரம்பிக்கிற 16 நாமங்களை சொல்லி அர்ச்சனை செஞ்சு அந்த பிள்ளையாருக்கு தனியாக ஒரு நிவேதனம், ஏதாவது ஒரு வெள்ளைக்கட்டியோ இல்லை வேறு ஏதாவது பழங்களோ வச்சு நீங்கள் நிவேதனம் செஞ்சு அந்த பிள்ளையாருக்கு ஒரு கற்பூரம் காமிச்சு இந்த பூஜை எந்த விதமான குறையும் இல்லாமல் விக்னம் இல்லாமல் நடக்கணும்னு பிள்ளையாரை வேண்டிக்கணும். இந்த வேண்டுதல் செஞ்சு முடித்த பிறகு அந்த பிள்ளையாரை நீங்கள் இருப்பிடம் எழுந்துள்ள செய்கிறது, அதாவது யதாஸ்தானம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் சொல்லி பிரார்த்தனை செஞ்ச பிறகு நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் செய்கிறதுக்கும் எங்களுக்கு நேரம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சாதாரணமாகவே விநாயகரை வேண்டி ஏதாவது ஒரு விநாயகர் பாடலை சொல்லி 2 கைகளையும் கூப்பி விநாயகரை வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த அம்பிகையினுடைய படத்துக்கு ஒரு பூ அல்லது ஏதாவது ஒரு மலர் மாலை சாத்த முடிஞ்சால் சாத்திக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு சின்ன அளவில் பூ தான் வைக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இதுக்கு செவ்வரளி பூ தான் வச்சுருக்கேன். எங்கிட்ட செவ்வரளி பூ இருந்தது, அதனால் வச்சுருக்கேன். வாராகி அம்மனுக்கு செவ்வரளி மலர்கள் ரொம்ப விசேஷம். அதனால் நான் செவ்வரளி மலர்களாலான இந்த பூ நான் சாத்தியிருக்கேன். இது சின்ன படமாக இருக்கிறதுனால என்னால் பெரிய அளவில் மாலை சாத்த முடியல. அதனால் சின்னதாக இந்த பூவை நான் இங்கே வச்சுருக்கேன். சின்னதாக பூஜைக்குன்னு சிவப்பு நிறத்தில் வளையல்கள் கிடைக்கிது, ஆன்லைனில் கூட கிடைக்கிது. அந்த மாதிரியான வளையல்கள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சிவப்பு நிறத்திலான அந்த வளையல்களை மாலையாக கொடுத்து கூட நீங்கள் அம்பிகைக்கு சாத்தலாம். அம்பிகைக்கு விரலி மஞ்சளால் கட்டப்பட்ட மாலைங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த விரலி மஞ்சள் மாலை சாத்தி வழிபடும்போது உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா அந்த திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகணும். அதனால் நீங்கள் விரலி மஞ்சள் மாலை அந்த மாதிரி வேண்டுதல் இருக்கிறவங்க கண்டிப்பாக சாத்தலாம். அதே போல் வாராகி அம்மனுக்கு முன்னாடி தேங்காய் ஒரு தேங்காயை 2ஆக உடைச்சி அதில் நெய் தீபம் ஏற்றி
சிவப்பு நிற திரி போட்ட நெய் தீபம் வந்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அது மாதிரி ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உடனடியாக நீங்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரியான வழிபாடு நீங்கள் உங்களால் முடிஞ்சால் செய்யலாம். அவங்களுக்கு வந்து நிறைய அளப்பரிய பலன்கள் கிடைச்சதை எனக்கு நிறைய பேர் சொல்லி நான் கண்கூட்டாக பார்த்துருக்கேன். இது முடிஞ்சால் இந்த வழிபாடு கூட நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நேரம் இருக்கிறத பொறுத்து, உங்களுடைய மன விருப்பத்தை பொறுத்து நீங்கள் இதை செய்யலாம். இப்போ நம்ம பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். அம்பாள் வந்து இங்கே இந்த படத்தில் இந்த விக்கிரகத்தில் அமரணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல 2 கைகளும் கூப்பி மனசார வேண்டிக்கணும். ஒரு பூஜை செய்கிறதுக்கு நீங்கள் எத்தனை நேரம் பூஜை செய்கிறீங்க அல்லது என்னென்ன விதமான பொருட்களை கொண்டு பூஜை செய்கிறீங்கிறத விடவும் உங்கள் மனசில் இருக்கிற ஆத்மார்த்தமான அன்பு, பக்தி, இதைத்தான் வந்து அம்பாள் முக்கியமாக பார்க்குறா. அம்பாள் நமக்கு பெற்ற தாயை போன்றவள். அதனால் நீங்கள் 2 கைகளையும் கூப்பி, அம்மா இங்கே வா, வந்து இதில் உட்காந்துக்கோ, இங்கே உட்காந்துட்டு என்னோடய குறையெல்லாம் கொஞ்சம் கேட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து ஏதாவது வழிகாட்டு அப்படின்னு நீங்கள் மனசார உருகி 2 கைகளையும் கூப்பி நீங்கள் வேண்டினாலே போதும். அந்த தாய் ஓடோடி வந்து நீங்கள் வச்சுருக்கிற விக்கிரகத்துலேயோ இல்லை படத்துலையோ கண்டிப்பாக வந்து எழுந்தருளி உங்கள் குறைகளெல்லாம் கண்டிப்பாக கேட்டு உங்கள் குறைகளையெல்லாம். அதுக்கு பிறகு ஒரு பஞ்சபாத்திரம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது நிறைய நீர் நிரப்பி கையில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 4 பக்கமும் சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்குள்ளே அட்சதை போட்டுக்கோங்க. பச்சை கற்பூரம் இருந்ததுனாலும் அதில் நீங்கள் இந்த தீர்த்தத்தில் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பக்கத்திலே சின்னதாக ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. இப்போ அம்பாள் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, வீட்டுக்கு வந்த அம்பாளுக்கு முதல்ல பாதங்களை அலம்புறதாக பாவனை செஞ்சு அந்த சின்ன கிண்ணத்தில் உதிரி நீர்லேருந்து நீர் எடுத்து அந்த சின்ன கிண்ணத்தில் நம்ம சேர்க்கணும். ஆச்சா? அது மாதிரி செஞ்ச பிறகு அம்பாளினுடைய கைகளை கழுவுறதாக பாவனை செஞ்சு திருப்பியும் அந்த சின்ன கிண்ணத்தில் நம்ம தீர்த்தம் சேர்க்கணும். சேர்த்த பிறகு அம்பாளுக்கு இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கறதாக பாவனை செஞ்சுக்கிட்டு அம்பாளுடைய வாயருகுல உதிரணியை கொண்டு போய் நீட்டணும். இல்லைனாக்கெல்லாம் பரவாயில்ல, உதிரிலேருந்து தீர்த்தம் எடுத்து அந்த சிறிய கிண்ணத்தில் நீங்கள் 3 முறைகள் சேர்க்கணும். சேர்த்து முடித்த பிறகு அம்பாளுக்கு ஏற்கனவே இங்கே பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தால் கூட பாவனையாக அம்பாளுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைக்கிறதாக, அதன் பிறகு அம்பாளுக்கு பூ சாற்றுவதாக, அம்பாளுக்கு ஏதாவது ஆபரணம் இருந்தால் அதை அணிவிக்கிறதாக எல்லாம் நீங்கள் வந்து பாவனை செய்யணும். ஆபரணங்கள் எதுவும் உங்களுக்கு அணிவிக்க முடியலனாலும் அதுக்கெல்லாம் பதிலாக நீங்கள் அட்சதையை நீங்கள் அம்பாளுடைய திருப்பாதத்தில் சேர்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணி முடித்த பிறகு அம்பாளுக்கு எல்லா விதமான பூஜைகளாகவும் நான் செய்கிற இந்த எளிய முறை பூஜையே அமையட்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கிற பட்சத்தில் சிவந்த நிற மலர்களோ அல்லது வேறு எந்த வாசனை உள்ள ஏதாவது பூக்களையோ வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லைனாக்கா அட்சதை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். இல்லைன்னா குங்குமம் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவே விசேஷம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது அஷ்டோத்திர நாமாவளிகளில் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். வாராகியினுடைய துவாதச நாம ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது. அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் முடிஞ்சால் நான் இதில் இணைக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் அம்பாளுக்கு அந்த மாதிரியான ஒரு நாமாவளியை சொல்லி ஒரு 16 நாமாவளியை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம். அந்த மாதிரி அர்ச்சனை செஞ்சு முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஊதுபத்தி காமிக்கணும். அம்பாளுக்கு ஊதுபத்தி காமிச்சிட்டு நீங்கள் ஒரு தனி அகலில் ஒரு தீபம் ஏற்றி ஒற்றை தீபம் அப்படிங்கிறது அதை வந்து அம்பாளுக்கு காமிக்கணும். இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் மணி அடிச்சுக்கிட்டே செய்யணுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதற்கு பிறகு நீக்கு வந்து பூமியிலிருந்து வரக்கூடிய கிழங்கு வகைகள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான நைவேத்தியம். நீங்கள் வந்து இதுக்கு அம்பாளுக்கு வந்து மாகாளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அதில் செய்யக்கூடிய பண்டங்களை நீங்கள் செய்யலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சு வெல்லம் போட்டு வதக்கி அதை நீங்கள் நிவேதனமாக வைக்கலாம். அது ரொம்ப விசேஷமான நைவேத்தியம். அம்பாளுக்கு கருப்பு உளுந்துனால ஆன வடை, பானகம் இதுவும் ரொம்ப விசேஷமான நிவேதனமாக சொல்லப்படுது. உங்களால் முடிஞ்ச நிவேதனங்கள் செய்யுங்க. இல்லைன்னா ஒரு வெத்தலை பாக்கில் 2 வாழைப்பழம் வச்சு வெறும் பானகம் வச்சு கூட அம்பாளுக்கு நீங்கள் நிவேதனமாக படைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் படைச்சு முடித்த பிறகு நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்கணும். கற்பூர ஆரத்தி காமித்த பிறகு 2 கைகளினாலும் பூக்களையோ இல்லை அட்சதையோ எடுத்துக்கிட்டு உங்களையே 3 தடவை ஆத்ம பிரதர்ஷனம் சொல்லுவாங்களே 3 தடவை சுற்றி அம்பாளுடைய பாதங்களை சமர்ப்பித்து நீங்கள் நமஸ்கரித்து எழுந்து 2 கைகளையும் கூப்பி உங்களுடைய வேண்டுதல்களை அம்பிகையினுடைய பாதங்களில் ஆத்மார்த்தமான பக்தியோடு நீங்கள் சமர்ப்பித்து, அம்மா என்னுடைய இந்த குறைகளெல்லாம் நீ தீர்த்து வச்சு எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக நீங்கள் வேண்டிக்கங்க. இப்போ இந்த ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது 9 தினங்கள் இல்லையா? இந்த 9 தினங்களும் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்யலாம். இல்லை என்னால் ஏதாவது ஒரு தினம்தான் பண்ண முடியும் அப்படின்னா
நவராத்திரியினுடைய துவக்க தினத்திலேயோ அல்லது பஞ்சமி தினத்திலேயோ அல்லது நவராத்திரியினுடைய நிறைவு தினமான நவமி அன்னைக்கோ நீங்கள் பூஜை செய்யலாம். 9 நாளும் நீங்கள் பூஜை செய்யணும் அப்படின்னாக்கா கலசங்கள் வச்சு நீங்கள் வழிபடுறதுங்கிறது ஒரு சிறந்த வழிபாட்டு முறையாக கருதப்படுது. அதாவது ஒரு பித்தளை செம்பில் நீர் நிரப்பி கலச திரவியங்கள் போட்டு தேங்காய் மாவிளை முதலெல்லாம் வச்சு அலங்கரித்து அதில் அம்பிகை எழுந்தருளை செஞ்சு 9 நாளும் நீங்கள் முறையாக பூஜை செஞ்சு அந்த 9 நாள் முடிஞ்ச பிறகு மறுநாள் 10ஆவது நாள் அன்றைக்கி, அதாவது தசமி அன்னைக்கு அம்பிகையை இருப்பிடம் எழுந்தருளை சொல்லி பிரார்த்தனை செஞ்ச பிறகு அந்த நீரை எடுத்து நீங்கள் குளிக்கிறதுக்கோ இல்லை செடிகளில் ஊற்றியோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி 9 நாளும் செய்கிறதுக்கு கலச வழிபாடு அப்படிங்கிறது சிறந்தது. ஒரு நாள் செய்யும்போது அன்றைக்கே இந்த மாதிரி அம்பிகையை எழுந்தருளை செஞ்ச பிறகு இந்த மாதிரி நீங்கள் அம்பிகையை பூஜை செஞ்சு முடித்து நிறைவு செஞ்சு நமஸ்கரித்ததுக்கு பிறகு ஒரு தட்டில் மஞ்சள் குங்குமம் சேர்த்த நீரினால் அம்பிகைக்கு ஆரத்தி எடுத்து அம்பிகைக்கு மேலே ஒரு பூ அட்சதையை போட்டு, அம்மா நீ என்னுடைய இல்லம் வந்து இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டதற்கு ரொம்ப சந்தோஷம். நீ திரும்பவும் நான் அழைக்கும் போதெல்லாம் என் இல்லம் வந்து இந்த பூஜையை ஏற்றுள்ளணும். என் இல்லத்திலேயே நீ வந்து ஒரு சக்தியாக உறைஞ்சி எனக்கு எப்போவுமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அம்பிகையை மனசார வேண்டிக்கிட்டு அம்பிகையை இருப்பிடம் எழுந்தருளை சொல்லி பிரார்த்திக்கணும். இதை யதாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகை அவங்களுடைய இடத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம அவங்கள வழி அனுப்புறதாக ஐதீகம். இதை வந்து மானசீகமாக நீங்கள் செஞ்சு அம்பிகைக்கு நமஸ்காரம் செஞ்சு அந்த படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ நீங்கள் வடக்கு புறமாக ஒரு கொஞ்சம் நகர்த்தி வச்சு அம்பிகைக்கு இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம். இதை நீங்கள் 9 நாளும் செய்வதாக இருந்தால் 9ஆவது நாள் தான் இந்த இருப்பிடம் எழுந்தருளை செய்கிற இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நாள் செய்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆத்ம பிரதர்ஷனம் பண்ணி அம்பிகைக்கு வேண்டுதலை சமர்ப்பித்த உடனேயே இந்த மாதிரி ஆரத்தி எடுத்து இந்த மாதிரி பூஜையை நீங்கள் நிறைவு செஞ்சிடலாம். இந்த பூஜையை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நேரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறது தான் சொல்லி தந்திருக்கு. இதை நான் தந்திருக்கிறேன். இதை நீங்கள் செய்யணும்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே கூட நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். மிக எளிய நைவேத்தியங்களை வச்சு கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜையை செய்யலாம். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து வேறு இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நேர வசதிகள் கூட அம்பாள் கொடுப்பா. நீங்கள் வந்து அடுத்தடுத்த நவராத்திரிகளில் இன்னும் விஸ்தாரமாக, அதாவது இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரியில் எப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த ஆஷாட நவராத்திரியில் இன்னும் கூட கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமையில் நீங்கள் இதை செய்கிற அளவுக்கு அம்பிகை உங்களுக்கு கண்டிப்பாக அனுகிரகம் பண்ணுவாள். இதை நான் வந்து நிறைய இடத்துல கண்கூடாக பார்த்துருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா அப்படின்னு ஒரு திருநாமம் வருது. விஷுக்கரன் அப்படிங்கிற அசுரனை வந்து வதம் செய்தது வாராகித்தாள். விஷுக்கரன் அப்படிங்கிறவனை சூஷ்ம அர்த்தங்களின்படி பார்த்தோம்னாக்கா அஞ்ஞானத்தினுடைய வடிவாக சொல்லப்படுறான். அதாவது அஞ்ஞானம் அப்படின்னா எதை செய்யணுமோ அதை செய்யாமல் இருக்கிறது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறது. இந்த அஞ்ஞானத்தை அகற்றி நமக்கு நல்லறிவு தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து இந்த வாராகி நவராத்திரி வழிபாடு. இந்த வாராகி நவராத்திரி வழிபாடை நம்ம செய்யும்போது வாராகி தேவியினுடைய திருவருளால் இந்த அஞ்ஞானம் நம்மை விட்டு அகன்றுவிடும். விஷுக்கரனை வதம் செய்தது போல் நம்மக்கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தையும் அம்பிகை வதம் செய்து நமக்கு நல்லறிவு தருவாள் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பூஜையின் முடிவில் நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் கலந்த அந்த ஆரத்தி கண்டிப்பாக ஒரு நாள் பூஜையும் போது 9 நாள் பூஜையுமே எடுக்கணும். எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ஆரத்தி நீரை கால்மீதி படாத இடத்துலையோ இல்லை செடிகள்லையோ ஊற்றலாம். அது மாதிரி ஊற்றி நீங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க. 9ஆவது நாள் முடிவில் மட்டுமே அம்பிகையை இருப்பிடத்துக்கு எழுந்தருளை செய்கிற அந்த வேண்டுதலை நீங்கள் செஞ்சால் போதும். தினமுமே அந்த படத்துலையும் விக்கிரகத்துலையும் அம்பிகை எழுந்தருளி இருக்கிறதுனால அம்பிகைக்கு புஷ்பம் அட்சதை போட்டுட்டு அம்பிகைக்கு பாதத்தில் அலம்புற அந்த பூஜையிலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். டெய்லி நீங்கள் தவறாமல் இதை பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த டயத்தில் அந்த பூஜை செய்கிறத வழக்கமாகிக்கோங்க. 9 நாளும் தலை குளிக்க முடிஞ்சவங்க தலை குளிக்கலாம். தலை குளிக்க முடியாதவங்க முதல் நாள் அல்லது அந்த கடைசி நாள் பஞ்சமி திதி அன்றைக்கி மட்டும் தலை குளிச்சிட்டிங்கன்னா போதும். அது மாதிரி குளித்து சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு நீங்கள் பூஜை செய்யுங்க. சிறப்பாக காலை நேரத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
அன்றைக்கி முழுக்கவுமே உங்களுக்கு வந்து ஒரு மனசு நிம்மதியோட திருப்தியோடு நீங்கள் செஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பேர் வாராகி நவராத்திரி சாயந்தரம் தான் பூஜை பண்ணணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. உங்களுக்கு வசதிப்பட்டதுன்னா சாயங்கால நேரம் கூட இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா போதும். சில பேர் இந்த 9 நாட்கள் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க. நடுவில் அவங்களுக்கு வந்து பெண்களாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா அந்த ஒரு 3 நாள் இல்லைன்னா 5 நாளைக்கு நீங்கள் விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் கூட நீங்கள் இந்த பூஜையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வாராகி தேவியினுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னவெல்லாம் வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் உங்களுக்காக அம்பாளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஒரு உபயோகமான ஆன்மீக தகவலோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து நான் விடைபெறுகிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.